நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருப்பதி கோவிலில் நேற்று ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 3,43,00,000 வந்து உண்டியல் காணிக்கையாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, லீவு நாள்லாம் பார்த்திங்கன்னா பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் மட்டுமே 81,892 பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று ஒரு நாள் மட்டுமே வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முடி காணிக்கை கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா 34,890 பேர் சம்திங்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபுல்லாக எக்ஸாக்டாக தெரியலைங்க, ஓரளவுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் உண்டிக்கல் காணிக்கை மட்டுமே 3,43,00,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோவிலுங்க இது. திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோவில். இந்த கோவிலில் ஒவ்வொரு நாளைக்குமே பக்தர்கள் வரிசையில் நின்று திருப்பதி சுவாமி தரிசனம், ஏழுமலையான் தரிசனத்துக்கோசரம் ஒவ்வொரு நாளுமே காத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலுங்க. இப்போ பல பேர் வந்து பெரிய கோட்டாவில் போனாலுமே பல மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காத்திருந்து தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலைமை என்றைக்கு மாறுன்றது தெரில. ஆனால் பரவாயில்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலுங்க திருப்பதி கோயில். எல்லாருமே ஒரு வாட்டி போய் பார்த்துருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். நான் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன். நீங்களும் போயிட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.